ஹார்மோஸ் நீரிணை மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது என்ற செய்தி சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. ஆனால் இந்த ஹார்மோஸ் நீர்ன்றது என்ன என்றால், ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் சுரங்க பாதை என்று சொல்லப்படுகிறது. உலகத்துக்கு போகக்கூடிய 20% பெட்ரோலியங்கள் இதன் வழியாகத்தான் போகிறது. யுஏஇ, அதே மாதிரி சவுதி, இன்னும் எந்தெந்த நாடுகளிலிருந்து பெட்ரோல்கள் மற்ற மேற்கத்திய நாடுகள், வெளிநாடுகளுக்கு போகிறதோ அது இந்த வழியூடாகத்தான் போகப்படுகிறது. இதை ஈரான் தடுத்து நிறுத்தினால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பங்குச்சந்தையாக இருக்கட்டும், அதே மாதிரி உலகத்தில் இந்த பெட்ரோலியமாக இருக்கட்டும், அத்தனைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் வாயிலாக இன்னும் யுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற கூற்று வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. தெரியல இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்று தெரியல. ஆனால் இது உண்மையாக இருந்தால் இது ஈரானை மட்டுமல்ல, இது பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இது பாதிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இலங்கை போன்ற நம் நாடுகளில் இப்பொழுதே மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் பெட்ரோலுக்கு ஒரு திண்டாட்டத்தில் இருக்கிறோம். எனவே இது வேறு நடந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். நேற்றைய தினம் அமெரிக்காவால் ஈரானுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி என்பது அது மிகப்பெரிய போர்க்குற்றமாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி கூட ட்ரம்புக்கு எதிராக அவர்களுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட ட்ரம்புக்கு எதிராக வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். மிக பெரும் ஆர்ப்பாட்டங்கள் கூட அங்கு அரங்கேறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தனையும் நடந்தேறி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லி மாறுதட்டக்கூடியவர்கள் இதுவரைக்கும் எந்த கண்டனத்தையும் பதிவு செய்யாமல் இருக்கிறது ஆச்சரியம்தான். ஆச்சரியம் என்றும் சொல்வதற்கு இல்லை. காரணம், பலஸ்தீனம் அழியப்படும் பொழுதும் ஈரானில் இதுவரைக்கும் இவ்வளவு யுத்தங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களது வேலை மட்டும்தானே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த கண்டனத்தையும் தெரிவிக்காமல் தான். எனவே அது அவர்களுக்கு வாடிக்கையான ஒரு விடயம்தான். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று.